சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே ரவி மோகன் ஆர்த்தியோட டைவர்ஸ் பிரச்சனை தாங்க எல்லா இடத்துலயுமே வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு வெட்டிங்க்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா அந்த போட்டோஸ் வீடியோஸ் மூலமா சர்ச்சைய ஆரம்பிச்சிச்சு. அதை தொடர்ந்து ஆர்த்தி ஒரு அறிக்கை வெளியிட்டு அதுல ரவி மோகன் எல்லாத்தையுமே தனியா விட்டுட்டு போயிட்டாரு. பசங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்ல, ஏன்னா பசங்களா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதுல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ரவி மோகன் பாத்தீங்கன்னா அவரு நான் ஒரு கடைசியா ஒரு அறிக்கை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 16 வருஷமா ஆர்த்தி அவரை கொடுமைப்படுத்தினதாகவும் பசங்களை பார்க்க கூட என்ன விட மாட்டாங்க, பவுன்சர் வச்சு சுத்திட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு தங்க முட்டையிடுற வாத்தா தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம முக்கியமா ஆர்த்தியோட குடும்பத்துக்காக பல கோடி கடன்ல நான் சிக்கி இருக்கேன், அவங்க வாங்கின எல்லா கடனுக்குமே நான் தான் ஷூரிட்டி சைன் போட்டிருக்கேன், அந்த கடன் எல்லாத்தையும் நான் தான் அடைச்சிட்டு இருக்கேனுமே சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா ஆர்த்தியோட அம்மா சுஜாதா அவர்கள் ஒரு அறிக்கை அதுக்கு வெளியிட்டிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரவி மோகன் நாங்க வாங்கின கடனுக்கெல்லாம் ஷூரிட்டி சைன் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு, அது எல்லாமே முழுக்க முழுக்க போய் தான். ஒருவேளை அப்படி அவர் ஏதாச்சும் ஒன்று சைன் போட்டிருந்தாரு அப்படின்னா அதுக்கு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க, நான் தான் எல்லா கடனையுமே கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. இப்படி மாற்றி மாற்றி குடும்பத்துக்குள்ளே எல்லாருமே சோஷியல் மீடியாவில் அறிக்கை வெளியிட்டு மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்க நேரத்தில் கெனிஷா ஒரு சைடு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையுமே ரவி மோகனுக்கும் இவங்களுக்கும் ஆதரவாக பேசுகிற சில கமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோரியில் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு நடுவில் பாடகி சுஜித்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆர்த்திக்கும் தனுஷ்க்கும் திருமணத்தை தாண்டின ஒரு உறவு இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்காங்க, அதனால தான் ரவி மோகனுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதை கேட்ட எல்லாருமே தனுஷ்னால தான் இப்போ இந்த குடும்பம் பிரிஞ்சா அப்படின்னு சொல்லி அதுவுமே ஒரு பெரிய சர்ச்சையாயிட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்பவே கோவமா ஆர்த்தி திரும்பியும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்ணியமாக இருக்க நினைக்கிறவங்களை விட இந்த நாடகம் போடுறவங்களுக்கு தான் அதிக இடம் இந்த காலத்தில் இருக்கு, என்னை சுற்றி நிறையவே சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு, அதனால தான் திரும்ப வேற வழி இல்லாமல் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு பணமோ அதிகாரமோ கட்டுப்பாடோ காரணம் கிடையாது, எங்கள் வாழ்க்கையில் ஒரு மூணாவது மனுஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கெனிஷாவை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை பிரித்தது அந்த வெளியிலேருந்து வந்த கெனிஷா மட்டும்தான், உங்கள் வாழ்க்கையோட ஒளி அப்படின்னு சொல்லி ரவியே சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த ஒளி தான் எங்கள் வாழ்க்கையில் இருளை கொண்டு வந்தாங்க. இந்த நபர் சட்டப்படி நாங்கள் டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாங்க, நான் கட்டுப்படுத்துகிற ஒரு மனைவி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னோட கணவரை அன்பாக பார்த்து அவர் இந்த மாதிரி தப்பான விஷயங்களில் போகாமல் இருக்கணும் அப்படின்றக்காக நான் கட்டுப்படுத்தி வச்சது ஒரு குற்றம் அப்படின்னா அப்படியே இருந்துட்டு போட்டோம், ஏன்னா எந்த ஒரு உண்மையான மனைவியாக இருந்தாலுமே கணவன் தப்பான வழியில் போகக்கூடாது, அதனால குடும்பம் சீர்குலையக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க, அதை தான் நானும் செஞ்சேன். ஆனால் இப்போ தவறான பட்டங்கள் எல்லாம் சுமந்துட்டு இருக்கேன், உண்மையாலுமே நான் ஒரு 16 வருஷமாக கொடுமைப்படுத்தினேன், என்னோட பிடியிலேருந்து அவர் தப்பிச்சு போக நினைச்சாரு அப்படின்னா அவர் அவரோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு தானே போயிருக்கணும், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ண கெனிஷா வீட்டுக்கு போனார். அது மட்டும் இல்லாமல் என்னோட பிள்ளைங்க படுற வேதனையை வார்த்தையால் சொல்லவே முடியாது, நான் என் பசங்களை பார்க்க விடலை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் வருஷத்துக்கு 4 தடவை தான் என் பசங்களை பார்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் என் பசங்களுமே அப்பாவை பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் ரவி ஒருவேளை எங்களோட ஆஃபீஸ்லேயோ இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்லேயோ பசங்களை பார்த்தா பரவாயில்ல, எங்கள் வாழ்க்கையில் யார் பிரச்சனையை உண்டு பண்ணாங்களோ அந்த கெனிஷா வீட்டில் வச்சு பசங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் என் பசங்களுமே அவங்க அப்பா விட்டு இப்போ விலகி இருக்காங்க. அதிலே முக்கியமாக 15 வருஷமாக என்னோட வாழ்க்கையில் என்னோட கனவு லண்டனில் படித்த என்னோட மாஸ்டர் டிகிரி லட்சியம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் ரவிக்காக விட்டு கொடுத்தேன். ஏன்னா ரவி லைஃப் லாங் என் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால அவரோட காதலுக்காகவும் எங்கள் வாழ்க்கைக்காகவும் என்னோட லட்சியத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு அவருக்காக தான் நான் வாழ்ந்தேன். ஒருவேளை எனக்காக நான் வாழ்ந்திருந்தேன் அப்படின்னா இதை விட 2 மடங்கு வசதியாகவும் உயரமான ஒரு வாழ்க்கையிலையும் வாழ்ந்திருப்பேன். நாங்கள் இதுவரைக்கும் எடுத்த எல்லா பொருளாதார முடிவுகளுமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எடுத்தோம், அதுக்கான ஆதாரங்களை நான் கோர்ட்டில் சமர்ப்பிப்பேன். இப்படி எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி வெளில சொல்கிறக்காக என்னோட குழந்தைங்க, என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் என்னோட சுயமரியாதைக்காக இதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இத்தனை வருஷமாக உங்களுக்காக வாழ்ந்த ஒருத்தியை உதறி தள்ளுறக்கு முடிவெடுத்த நீங்கள் அதை கொஞ்சம் கண்ணியத்தோடு பண்ணியிருக்கலாம், அப்படி செய்யாமல் போனது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா உண்மையுமே தெரிஞ்ச என்னோட கணவரை இப்போ அமைதியாக இருக்கார், அவருக்கு நிம்மதி கிடைக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். ஆனால் உங்களுக்கு துணையாக இருந்த ஒருத்தியை கொச்சப்படுத்துறது மூலமாக அது உங்களுக்கு கிடைக்காது. நான் பலவீனமானவ கிடையாது, என் மேலே நம்பிக்கை வச்சுருக்க அன்பு வச்சுருக்கவங்களோட துணையோட நான் இன்னுமே உயர்ந்து நிற்பேன், ஒருபோதுமே நான் தாழ்ந்து போக மாட்டேன். இதுக்கு மேலே நான் எதையுமே பேசுகிறதா இல்லை, ஏன்னா நான் சட்டத்தை நம்புகிறேன், எனக்கு நீதி கிடைக்கும்னு சொல்லி நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆர்த்தியும் ரவி மோகனும் கோர்ட்லேயுமே ஆஜராயிருக்காங்க. அதில் ஆர்த்தி ரவி ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. என்னென்னா மாதம் ரவி மோகன் 40 லட்சம் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஜூன் 12ஆம் தேதிக்குள்ளே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரவி மோகனுக்கு குடும்ப நல நீதிமன்றத்திலுமே உத்தரவிட்டு
விட்டுருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.